பாவம் அவங்க தலையெழுத்து என் கூட. சரி கொட்டுங்க தெரியுது. நான் கொட்டதுக்கு அப்புறம் அப்பாடா. இவங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க. நான் தான் சொல்லிட்டேனே, குரு என்ன பண்ணட்டும்னு தூள்பேட்டில் கேட்டாங்கன்னா செத்துட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். கேரக்டர் ஸ்டாக் போயிடலாம். நான் பாட்டி மாதிரி பண்ணலாம். என்ன குரு இப்போதான் எந்த காலையில் அம்மா அதான் காலையில் சாப்பிட்டு இங்கே வரத்துக்குள்ளே இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. கேரட்லேருந்து வெளில வரக்கூடாது. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் கிட்ட ஒரு வேடான டேலண்ட் இருக்கு. பாத்தீங்களா? அவருக்கு பசி வந்துருச்சு, தூக்கம் வந்துருச்சு. இவர் எப்படி பிஹேவ் பண்ணாருன்னா பக்கத்துல இருப்பாரு. சீசன் 2ல இல்லைன்றது வந்து ஐ மிஸ் த டீம். என்னெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்குலாம் பர்சனல் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் இட். நான் மாமேன்னு தான் கூப்பிடுவேன். ஹார்ட் பீட் சீரீஸில் மட்டும்தான் எல்லா கேரக்டருமே ஹிட் ஆகுது. இப்போ நம்ம கூட இந்த இன்டர்வியூவில் ஆட்லி பேட்டரி டீம் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வெல்கம் பண்ணிடலாம் அவங்கள. வெல்கம் ப்ரோ, வெல்கம். ஆக்சுவலாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாகி போய் சும்மா ஸ்ட்ரெஸ் பஸ்டராக சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆகா ஓப்பன் பண்ணால் அங்கே இருக்கிறீங்க, நீங்களும் இருக்கிறீங்க. சரி வந்து ஜிஃபை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அங்கேயே வர போகிறீங்க. சரி எப்படி போயிட்டு இருக்கு இந்த பாதை? அதாவது ஏன்டா இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து ஜிஃபை போனீங்களா? அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. சரி போவோம், அப்படி என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், கடைசியில் உட்காந்து பார்க்கலாம், அப்படி சில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கிறீங்க. எப்படி போயிட்டு இருக்கு? எவ்ரிவேர் ஐ கோ சீ ஃபன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சின்றதை தாண்டி போகக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன ஜாஸ்தின்னு மட்டும் புரியுது. இது ஒரு தொடக்கம்னு மட்டும் நினச்சிக்கிறேன் நான். பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லைக் இதே இப்போ நம்ம ஓடிடியில் நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையை கேட்கணுன்றதுக்காகவே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கு. அந்த மாதிரி தியேட்டர்ஸ்லயும் இனிமே அப்கமிங் வரணும் அப்படின்றதான் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு மைல் ஸ்டோனா இருக்கணும்னு நம்புறேன். நிச்சயமா அதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு தானே இருக்கு. உங்களுக்கு ஆமா, நிறைய படத்துல பாத்துட்டு இருக்கோம் ப்ரோ. உங்களை அடுத்தடுத்து டேட்ஸ் இல்லைங்க, இல்ல அப்படியே நடக்கட்டும். டேட்ஸ் இல்லைன்னா சொல்லுங்க எஸ் அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். எஸ் பதிவாயிருச்சு. ஓகே, கம்மிங் டு ஆட்டிலி பேட்டரி, எப்படி வந்திருக்கு சீரிஸ்? என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது. என்ன விஷயம் எதிர்பார்க்கலாம்? ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டைனரா இருக்கும் இது. ஓகே, லைக் ஒரு ராம்காம், ஜென்ரல் ராம்காம் அப்படின்றத தாண்டி ஒரு உமன் சைட்லயும் சரி, லைக் ஒரு சைஃபை சைட்லயும் சரி, கொஞ்சம் ஃபுல் சைஃபையாவும் போகாம ஃபுல் ராம்காமாவும் போகாம எல்லாத்துலயுமே கலந்த ஒரு கலவை. ஸோ அதனால வந்து உங்களுக்கு போர் அடிக்க விடாம வந்து எங்க சீரீஸ் பார்த்துக்கும். கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்து கலகலகலன்னு பார்க்கறதுக்கு ஓகே நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி தான் இருக்கும் எங்க சீரீஸ். உங்களோட வார்த்தைகள் சீரீஸ் பத்தி. எங்க டீம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இன்னொரு ப்ராஜெக்ட். அதனால் எனக்கு ஒரு ஹோம் கிரவுண்ட் தான். ஒரு டீமாக சேர்ந்து அது பண்ணதே எனக்கு ஃபஸ்ட்டு பெரிய மகிழ்ச்சி. அது சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியரை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செமையாக இருந்துச்சு. என்னென்ன விஷயங்கள் புதுசாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சீரீஸில்? ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி லவ் ஜானல் நிறைய பண்ணிட்டீங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன இதில் யூனிக்காக நாங்கள் எதிர்பார்க்கலாம்? வழக்கம் போல தான், நான் என்ன தான் லவ் ஜானலில் பண்ணியிருந்தாலும் அந்த ஒவ்வொரு லவ் ஜானலையும் ஒரு விஷயம் வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி இதுலேயும் இந்த ஹார்ட் மீட்டர், லவ் மீட்டர்ன்ற விஷயம் வந்து டேரக்டர் வந்து சரியா தப்பா அப்படின்ற கணக்குள்ளேயே போகல. ஓகே, தேவையா இல்லையான்றது கணக்குள்ள போயிருக்காரு. ஓகே, ஸோ அந்த ஒரு இது பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்து அது இருக்கு, அது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்னதான் நம்ம வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே காலையில் எழுந்திரிச்சோன்னே கேலண்டரை கிழிச்சதுக்கப்புறம் இதுக்கு என்ன ராசி போட்டிருக்கு, அப்பா சூப்பர் நல்லது அப்படின்னு அதெல்லாம் நம்புகிறோம். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டி நமக்குள்ளேயும் இருக்குன்றது தான் சொல்லுது. 3வது முறை சேர்ந்து நடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும். கரெக்டா? 3. நான் கரெக்டாக சொல்லிட்டேன் ப்ரோ. சூப்பர். சரி, எதுக்கு உங்களே சூஸ் பண்றாங்க? எதை வச்சு? ஹார்ட் பீட் தான் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிட்டாங்களா? வழி இல்லையா, என்ன அமைஞ்சிருது. நாங்க பிளான் பண்ணி அப்படிலாம் எதுவும் யாரும் மேபி அவங்க ஒரு நீங்க சொன்ன ஒரு இதுல ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு பேரிங் பார்த்துருக்கலாம். அந்த பேரிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன் அவங்கள நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கலாம். அப்படிதான் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் வந்து எங்களுக்கு வருது. ஓகே, உங்ககிட்ட ரீசனா சொல்லும் போது என்ன விஷயம் சொல்றாங்க? இல்ல அது ரவி அனிதா விஷயம் ஒர்க் ஆனது. அதுதான் அதுல ஒர்க் ஆனதுனால தான் அது ஓகே இந்த பேர் நல்லா இருக்கு, ஏன் இதை வச்சு நம்ம ஒரு த்ரூ அவுட் அவர் சீரிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சது தான் வந்து நம்ம டீம்லேருந்து ஹார்ட்லி பேட்டரி. இப்போ அதே வந்து ஆஹால எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் தீபா பாலுக்கும் நடந்தது, இதுதான்
பாவம் அவங்க தலையெழுத்து என் கூட அவரோட தலையெழுத்து நினைக்கிறேன் என் கூட பண்றது. இவங்கள நீங்க கோஸ்டாரா வர்றாங்க அப்படிங்கும்போது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கும்? நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? எவ்வளவு கம்ஃபர்ட் இவங்க, எவ்வளவு சப்போர்ட் இவங்க அந்த இடத்துல? என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும் எடுத்துப்பாங்க. ஓகே. அதாவது இதை சொன்னா தப்பா எடுத்துப்பாங்களோ அப்படின்ற தாட் ப்ராசஸுக்குள்ளேயே என்னால் போகல. நம்ம என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும் ஹர்ட் ஆக மாட்டாங்க. ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் அது நான் சொல்றது வந்து தப்பாக கூட இருக்கலாம். அதை ஜஸ்டிஃபை பண்ணும்போது சாரி பண்ணி அப்போ நான் தான் தப்பு அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அமையும். அவர் எப்படியான கோஸ்டார் நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்னென்ன வார்த்தைகளை சொல்லுவீங்க? இல்ல ஒரு 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 அத ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 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 கோஸ்டார் வந்து நம்ம என்ன லீஸ்டா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, சரி நம்ம ஒரு சீன் பண்ண போறோம். அந்த சீனுக்கு எப்படி என்ன அவங்க ஒரு என்ன மாடுலேஷன் கொடுப்பாங்க, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நம்மளோட ஒரு இது என்னன்னா ஒரு ஸ்டேஜிங். ஓகே நான் இப்படி சொல்றேங்க, நான் இப்படி வரேங்க, நான் இப்படி போறேங்க, நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஒரு என்னதான் டைரக்டர் நமக்கு ஒரு இன்புட் கொடுத்தாலும் ஆஸ் அன் ஆர்டிஸ்டா நம்மளும் ஒரு ஒரு இன்புட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இக்கு வச்சாதான் வந்து அங்க வந்து ஏதாவது ஒரு கிரியேட் ஆகும். ஸோ அந்த மேஜிக்கை கிரியேட் பண்றது வந்து எனக்கு குரு கூட ரொம்பவே ஈஸியாச்சு. ஏன்னா அந்த மேஜிக்கை வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு இதுவே குரு தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாப்ல. ஏன்னா வந்து பாடி ஷார்ட் ஃபர்ஸ்ட் டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாடி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கு, நம்ம ஒரு தடவை பேசி பார்த்துக்கலாமா அப்படின்னு. அப்போ எனக்கு பரவாயில்லையே, ஏன்னா அந்த இடத்துக்கு போய் நிக்கிறப்போ நமக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்காது. ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்படிதானே பேசி பார்த்துருப்போம் இல்லைங்களா, அங்க வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், டெவலப் ஆயிடும். அது ஹார்ட் பீட்டாவும் இருக்கட்டும், தூள்பேட்டாவும் இருக்கட்டும். நான் தூள்பேட்ல வந்து எனக்கு எப்படி போலீஸா இருக்கிறேன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா எனக்கு அந்த காக்கி சட்டை போட்ட உடனே சந்தோஷமாயிடுச்சு. ஆனா அவர் வந்து இல்ல போட்டா மட்டும் பத்தாது, இப்படி இருங்க, இப்படி நடங்க அப்படின்னு சொல்லி பண்றதா இருக்கட்டும், அதுக்கு அவர் எடுக்கிற ஹோம் ஒர்க்கா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ரொம்பவே எப்பவுமே குரு கூட நடிக்கிறப்போ வந்து ஒரு ஒரு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னா, ஒரு லேர்னிங் ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு இல்ல குரு நிஜமா ஒரு ஒரு லேர்ன் பண்ணிப்போம் இல்லையா, ஒரு ஒரு ஆள் கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல போய் உட்கார்ந்துருவோம். அந்த மாதிரி நான் வந்து சரண்டர் ஆயிடுவேன் குரு கிட்ட. ஓகே சொல்லுங்க குரு சொல்லுங்க. நானே போய் கேட்பேன். அவர் ஒண்ணுமே சொல்லாம அமைதினாலே எனக்கு டாக்டர் ஐயோ தப்பு பண்ணிட்டேனா, அவர் வந்து இல்லப்பா நீ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டா அப்பாடா ஓகே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு குரு கிட்ட. சோ அதனால ஒரு ஒரு இது ஒரு நல்ல ஜர்னி. இன்னமும் நான் குரு கூட சேர்ந்து நடிச்சு இன்னமும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலுமே அதுலயும் டிஃப்ரெண்டா ஏதாவது அவர்கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கலாம், இல்ல என் கிட்ட இருந்து அவர் ஏதாவது பார்க்கலாம். சோ அதை வச்சு நம்ம ஃபர்தரா ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது எங்கேயாவது யூஸ் ஆகும். சோ அதனால ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் குரு. படம் பண்றோம். நிச்சயமா நாங்க இதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சந்தோஷமான விஷயங்கள் நிறைஞ்சிருந்தாலும் அப்பப்போ சில மோதல்கள் வரும். எப்படி எழுதியா கடந்து போயிருவீங்க 2 பேரும் சமாதானம் ஆகி? என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா நீங்க? இல்ல நான் குரு கிட்ட போன் பண்ணி குரு கிட்ட நான் ஆக்சுவலி என்னன்னா அவரை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா செட்ல வந்து என்னோட ரேண்டிங் பார்ட்னர் தான் அவர். அவர் எதுவும் ரேண்ட் பண்ண மாட்டாரு. நான் தான் அவர்கிட்ட போய் குரு சொல்லிட்டே இருப்பேன்னா அவரும் தான் சரி சரிப்பா சரியா போயிடும், ஷார்ட் ரெடி வாங்க போலாம் அப்படி அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில குரு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க, பரவாயில்லப்பா நீ சொல்லுங்க கேட்போம், ஷார்ட் முடிச்சுட்டு வந்து கேட்போம் அப்படின்னு. அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நான் போயிட்டு எப்படி சொல்ல ஒரு ஓப்பன் புக் மாதிரி உளறிடுவேன். அது அது என்னமோ தெரியல, அது என்னோட பழக்கம். ஏதாவது என் காதுல பட்டுச்சுன்னா கூட எனக்கு அவங்க நெக்ஸ்ட் அவங்க கிட்ட போய் பேசுறப்ப வந்து ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கும். குரு குரு சரி கொட்டுங்க தெரியுது நான் கொட்டதுக்கு அப்புறம் அப்பாடா திருப்தியா இருக்கு. இது ஒரு படம் வரும் தெரியுமா, ரகசியத்தை கேட்டுட்டு அமைதியா இருக்க முடியலன்ற மாதிரிதான் எனக்கு. அதனால அதை சொல்லிட்டேன்னா எனக்கு மனசு திருப்தி ஆயிடும். அதுக்கப்புறம் நான் நார்மலா இருப்பேன் அந்த மாதிரி. அதனால வந்து அந்த ஒரு மேபி அந்த ஒரு டிஃபரன்ஸ் எதுவுமே எங்க 2 பேருக்குள்ள வரல. ஓகே கேட்டது சண்டை போட்டீங்கன்னா சண்டை வரும். அது எப்படி நீங்க ஈஸியா கடந்து போவீங்க எழுதி அந்த இடத்துல இருந்து? சண்டைன்னு இல்ல, இந்த மோதல்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். அது எப்படி எழுதியா நீங்க கடந்து போயிருவீங்கன்னு கேட்டேன். நீங்க கடந்து அந்த மாதிரி. இவங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க. நான் தான் சொல்லிட்டேனே, நான் இவங்க எப்படியோ அந்த மாதிரி தான் நானும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பொதுவாகவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிடுவேன். இவங்ககிட்ட அவங்க என்கிட்ட கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். கேட்டாங்கன்னா செத்தாங்க. குரு என்ன பண்ணட்டும்னு தூள்பேட்டில் கேட்டாங்கன்னா செத்துட்டாங்க. அது தூள்பேட்டு போலீஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏதாவது பேசிட்டே இருப்பேன். சல்யூட் எப்படி பண்ணணும், கை எப்படி இருக்கணும் சல்யூட் பண்ணும்போது, உயர் அதிகாரிகள் இருந்தால் எப்படி சல்யூட் பண்ணணும், தொப்பி இல்லாமல் எப்படி சல்யூட் பண்ணணும், இவ்வளோ விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேசும்போது அவங்க பொறுமையாக கேட்குறாங்கல்ல, அதில் எதுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது. இந்த லிசனிங் ஷீ இஸ் ஆல்சோ குட் லிசனர். ஐ திங்க் ஐ எம் அ குட் லிசனர். ஸோ அதனால ரைட் ஓகே. நீங்க சில விஷயங்கள்லாம் சொன்னீங்கல்ல, போலீஸ்க்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும், இப்படி செலக்ட் அடிக்கணும்னு.
எதுவும் ட்ரைனிங் எதுவும் போனீங்களா நீங்க இந்த சீரியஸ்க்காக? நான் இல்ல போலீஸ் ட்ரைனிங் சின்ன வயசுல போனேன். அப்படியா? அப்பா போலீஸா தான் இருந்தாரு. ஓகே. அதனால நான் உடம்பு ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் ஜிம் போனதில்ல. சின்ன வயசுல வந்து போலீஸ் ட்ரைனிங்ல தான் போலீஸ்க்கு தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரோப் ஏறுறதா இருக்கட்டும், பார் அடிக்கிறது. அதனால எனக்கு அதில் ஒரு நல்ல ஒரு அனுபவம் உண்டு. ஓகே. சல்யூட் அடிக்கிறது வந்து எங்கள் அப்பாட்ட கற்றுக்கிட்டேன். ஓகே. எங்கள் அப்பான்றதுனால எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, ஒரு போலீஸாக என்னென்ன பண்ணக்கூடாது. பட் சினிமாவில் எல்லாத்தையும் கடைப்பிடிக்க முடியாது. ஆமாம். முடிஞ்ச அளவுக்கு கடைப்பிடிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே. ஹார்ட் பீட் சீசன் 3 வரப்போகுது நேற்று அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இருப்பீங்கன்னு நாங்கள் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதை பற்றி உங்களுக்கும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். சரி, ஓகே. சீசன் 2 நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணீங்க? நீங்கள் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த அளவுக்கு தெரிஞ்சா சரி. சீசன் 2 நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்க? நம்ம அந்த இடத்துல இல்லையே, இவ்வளோ பெரிய ரிசெப்ஷன் கிடைக்குது, பயங்கரமாக கொண்டாடுறாங்க, சோஷியல் மீடியா ரீல்ஸ் திறந்தது. வெரி ஹாப்பி அபவுட் இட். வெரி ஹாப்பி அபவுட் இட் இந்த சென்ஸ் லைக் சீசன் 1ல நம்ம ஒரு பார்ட்டாக இருந்திருக்கோம் அப்படின்றதுல ஸோ ஹாப்பி. ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம அந்த இது வரைக்கும் வந்ததில் பீக்கில் இருக்கிறது இப்போ வரைக்கும் ஹார்ட் பீட் தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 100 எபிசோட்ஸில் வந்து அது பீக்கில் போயிடுச்சு. ஸோ அந்த இதில் நான் ஒரு பெரிய பங்காக இருக்கேன், இவங்க ஒரு பெரிய பங்காக இருக்காங்க. எல்லாருமே அவங்க பங்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பங்கு நான் சரியாக பண்ணிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். சீசன் 2ல இல்லைன்றது வந்து ஆப்வியஸ்லி ஐ மிஸ் த டீம், ஐ மிஸ் ரவி, பட் ஐ லவ்ட் பாரி. ஓகே. ஆஃபீஸில் பாரின்ற கேரக்டர் வந்து இட் கேவ் அ டிஃப்ரெண்ட் வைப் ஃபார் மீ. அதாவது அது ஒரு மாதிரி ஒரு கேரக்டருங்க. அது எனக்கு அது என்னன்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நானும் சாருமே அது பேச அதோட ஆர்க்கே வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு சங்கர் பட ஹீரோ மாதிரி அது டெவலப் ஆயிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நான்லாம் அதை பண்ணுவேனா, எனக்கு அது வருமா அப்படி கடைசியில் வந்து நானும் நாட்டை காப்பாற்றுறேன் டைலாக் பேசியிருப்பேன். அது நம்புற மாதிரியும் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கத்து வீட்டு பையன் ஃபீல் இருக்கும் பாரியில். ரவிலையும் அது இருக்கும். பட் ஸ்டில் ரவி ஒரு டாக்டர், இந்த லவ் அப்படி இப்படின்னு போகும். பட் பாரியில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் ரவி எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு பாரியை லவ் பண்ணுறதுனால எனக்கு அந்த பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. இது இல்லைன்னா பரவாயில்ல ரவி இல்லை, பட் பாரி இருக்கான் சூப்பர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதில் போடுறேன். உங்களோட வருத்தம் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளால முழுசாக கண்டினியூ பண்ண முடியலையே அப்படின்றது சீசன் 2? அப்படி இல்லை, லைக் நம்மளால ஒரு 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 ஃபுல் எண்டு கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும், அந்த பாதியில போயிட்டா. பட் ஸ்டில் அது கிடைச்ச ரீச் நினைச்சு நான் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். லைக் நம்ம நடிச்ச ஒரு சீரீஸ், அதுக்கு அவ்வளோ ரீச் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஹாப்பினஸ், அவ்வளவுதான். மற்றபடி சீசன் 3ல இருப்பேனா இல்லையா யாருக்குமே தெரியாது. பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஓகே. தூள்பீட்காக வேற என்னென்ன விஷயங்கள் உங்களை நீங்கள் 2 பேரும் தயார்படுத்திக்கிட்டீங்க? நீங்கள் ஃபிசிக்கலாக பயங்கரமாக ஏற்றி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏற்றிருக்கேன். ஓகே. ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ் பண்ணும்போது 74 to 76 மாறிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வெயிட் இருக்கும். 74 to 76 மேக்ஸிமம் இருக்கும். இப்போ வந்து ஒரு 82 kg இருக்கேன். ஓகே. இதுக்காக போலீஸ் கேட்ட போகணும், பில்ட்டாக தெரியணும். ரொம்ப பில்ட்டாகவும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஏசிபி ஒரு யங் ஏசிபின்றவங்க வந்து ரொம்ப பில்ட்டாகவும் இருக்க மாட்டாங்க. ஓகே. போலீஸ்க்குன்னு வந்து 6 பேக்ஸ்லாம் இருக்காது. போலீஸ்க்குன்னு ஒரு உடம்பு இருக்குது. அது வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. அது ஒன்று இருக்குது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் போலீஸில் எங்கள் அப்பா கூட பேச நிறைய டெய்லி பேசுகிறது. ஆமாம், எனக்கு மீசையுமே எனக்கு என்னோட மீசை, என்னோட ஃபேஷியல் ஹேர், நான் பண்ணுறது எல்லாமே எனக்கு நானே பண்ணிக்கிறது தான். எல்லா சீரீஸ்லேயுமே முடி மட்டும்தான் சலூனில் கொடுப்பேன். பட் இந்த மீசையெல்லாம் நானே எனக்கு வச்சுக்கிட்டு தான் இப்படி வச்சு பார்ப்பேன் எப்படி இருக்கு. மாசு ப்ரோ, மாசா இருக்கு. நீங்க என்னென்ன விஷயங்களை உங்களை தயார்படுத்திட்டீங்க தூள்பீட்காக? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுல மாசாணி என்னோட கேரக்டர். அது வந்து மேம் ஒத்துக்கவே இல்லை, என்ன மாசாணியா பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வேற மாதிரி ட்ரிப்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருப்பேன். அதுல வந்து மேம் வந்து என்ன ஒரு ஜிப்சி மாதிரி பார்த்திருப்பாங்க. லைக் ஃப்ளோ ஹேர், அது ஒரு ஒரு மாடர்னைஸ்ட் கேர்லா பார்த்து. இதுல டோட்டலா அப்படியே ஆப்போசிட் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி பொண்ணு மாதிரி. ஸோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கும். சரி, ஓகே, ஒரு டெஸ்ட் ஷூட் பார்ப்போம், ஓகேனா அது பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீ வேற ஏதாவது பண்ணணும். சரிங்க மேம், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த டெஸ்ட் ஷூட்ல வந்து எல்லாம் அந்த தாயத்து, இந்த கயிறு, இது எல்லாத்தையுமே வச்சு ஒர்க் அவுட் பண்ணோம். எப்படியெல்லாம் டிசைனர் கூட உட்காந்து இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, டேட்டூ போடலாமா, ஏன்னா ட்ரைபல் கம்யூனிட்டில இருந்து வர்றாங்க, இப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு எப்படியாவது ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணது. ஒன்ஸ் அந்த இடத்துக்கு வந்து நின்று ஒரு போட்டோ எடுத்தோடனே மேம் ஓகே மாசாணி இஸ் ஹியர் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. அது ஹாப்பி. அங்க எல்லாருமே ஹாப்பி அதுல. ஓகே. இத்தனை வருஷம் உழைப்புகள் எல்லாமே சினிமா அப்படின்ற ஒரு கனவுக்காக தான் அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஈவன் ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் அது எங்க வருது, அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட், எவ்வளவு ஃபுல்ஃபில்டு? ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கம்மியா இருந்தாலும் பெரிய இம்பாக்ட். ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கம்மி அப்படின்றதெல்லாம் எதிர்பார்த்து போகிறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் போனேன். ஏன்னா அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க, நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு 5 minutes தான் வருவீங்க, 5 minutes கூட
சொல்ல கொஞ்ச நேரம் வருவீங்க, ஒரு பாட்டுக்கு மட்டும் வருவீங்க. ஆனா வடிவேல் சார் கூட ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதே தான் நித்தம் ஒரு வானத்துலயும் சொன்னாங்க. இது 2த்துக்குமே நான் போனது காரணம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றேன். ஓகே. நமக்கு உண்மையிலேயே சினிமா தெரியுமா? நடிக்க தெரியுமா? நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோமா? அப்படின்ற மாதிரி ஒரு தாட் போச்சு. சரி நம்ம போய் எல்லார் கூடயும் கத்துக்கிட்டா தான் நம்மளாலையும் ஏதாவது ஒண்ணு எங்கேயாவது எல்லாமே எல்லா இடத்துலையும் கத்துக்கிறது தானே. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்க்ரீன்ல நான் இன்னும் படத்தை நான் இன்னும் எந்த ஒரு படத்தையுமே நான் ஸ்க்ரீனில் பார்க்க முடியல. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ரிலீஸ் ஆகிற டயத்துலாம் வேற இடத்துல இருந்தேன். ஏதோ ஒரு இன்னொரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டுக்கு அதை வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம் ப்ரோ. ஓகே. எவ்வளோ க்ளோஸா நீங்க அந்த கம்மியான டைம்ல வடிவேல் சார் கூட எப்படி அந்த இல்ல அளவுக்கு நீங்க அவரு நான் இருக்கேன் நீங்க இருக்கீங்கன்னுலாம் பேச மாட்டாரு அவரு. அவர் யாரா இருந்தாலும் அவங்க அப்படித்தான் பேசுறாரு. இப்ப நான் இன்னைக்கு போயிட்டு சார் அன்னைக்கு நான் கூட நடிச்சிருந்தேன்னு சொன்னா அவருக்கு சத்தியமா ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா இருக்காதுங்க. எத்தனை பேர் கூட நடிச்சிட்டு இருக்காரு, அது ஞாபகம் இருக்காது. ஆனா அங்க இருக்கிறவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறாரு. அவர் மாதிரி ஜாலியா பேசிட்டே இருக்காரு, கலாய்ச்சிட்டு இருக்காரு. நான் மதுரை எடுத்து மதுரையில் உள்ள விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதனால அது ஒரு நாங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பேர் உட்காந்து ஜாலியாக லிசன் பண்ணிட்டு இருந்தோம். போகும்போது ஃபோட்டோ கேட்கலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருந்தது. நம்ம கூட இவ்வளோ நல்லா பேசுகிறவர்கிட்ட போயிட்டு நம்ம ஃபோட்டோன்னு கேட்டால் ரொம்ப அப்படின்னு நினச்சி வரோன்னு ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் கேட்டேன். வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார இங்கே கீழே உட்கார அப்படின்னு சொல்லிட்டு மேலே கையை போட்டு அவர் சிரிச்சுட்டே எடுத்தாரு. இட் வாஸ் ஃபன். ஓகே. இப்போ சின்னதாக கலகலப்பாக ஒரு செக்மெண்ட் விளையாடலாமா நம்ம? ப்ளீஸ். ஓகே. கேரக்டர் ஸ்வாப் போயிடலாம். ஒரு இன்டென்ஸான ஒரு சீன் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல 2 பேர் எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? எவ்வளோ பதட்டமா இருப்பீங்க? நீங்க வந்து மாறிடணும் அப்படியே. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மாதிரி குரு ப்ரோ சொல்லுங்க. ஹாய் பாண்டி, குட் மார்னிங். ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? நான் பாண்டி மாதிரி பண்ணலாம். என்ன குரு இப்போதான் எந்த காலையில் அம்மா நைட்லாம் அது ஏன் கேட்குறீங்க குரு? நைட்லாம் ஒரே வயிற்று வலி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் காலையில் சாப்பிட்டுட்டு இங்கே வரத்துக்குள்ளே இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. கேரட்லேருந்து வெளில வரக்கூடாது, வெளில வரத்துக்குள்ள அதுக்குள்ள இங்கே வந்து பார்த்தா ஊருக்கு எப்பயும் டைலாக் இருக்காது. இன்னைக்கு பார்த்து இவ்வளோ டைலாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி இருக்கு பாருங்க உடம்பு? டைலாக்ஸ்குள்ள போகலான்னு சொல்றீங்களா? சரி வாங்க போகலாம். சரி அப்படிலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸ்ட்ரைட்டாவே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கு உடம்பு? அது பிரச்சனை இல்லை. இப்போ பரவாயில்ல, நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாமா? வாங்க, வந்ததே அது. சொல்லுங்க பாட்டி, நீங்க சொல்லுங்க. நான் படிக்கல குரு. ஆனா நான் சரி வேணா படிச்சுட்டு கொடுங்க. சரி படிச்சுட்டேன் குரு, நான் படிச்சுட்டேன். இருந்தாலும் பேசிக்கலாம், வாங்க பேசிக்கலாம். சரி 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 பேசிக்கலாமா? blah 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 blah. ஏங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டாவா இருப்பேன்? நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க ப்ரோ? அவங்க எவ்வளவு ஆக்சுவலா பண்ணாங்க உங்களை? இல்ல குரு வந்து ஸ்ட்ரிக்ட் நினைச்சு பண்ண மாட்டாப்ல. ஓகே. அவர் முகத்திலே ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாப்ல. அது என்னமோ தெரியாது. ஏன் நான் சம்டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன், குரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. அது ஹார்ட் பீட்ல அப்படி தெரியல எனக்கு. ஆனா ஹார்ட் பீட்ல என்ன பண்றோம், ரொம்ப பேசினா சரி பண்ணி லஞ்ச் சாப்பிடலாம், சரி பண்ணி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டு போயிருக்காப்ல. அது என்ன வேணும்னு பண்றதுலாம் கிடையாது. அது சம்டைம்ஸ் அது ரொம்ப ஓவர்ஃப்ளோவா நான் ரொம்ப ரேண்ட் பண்றதுன்னா அவர் வந்து அவராலே தாங்க முடியுமா, சரி பண்ணிவாங்க, அதெல்லாம் அவங்க பிரச்சனை, வாங்க சாப்பிடலாமா, அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க. கட் பண்ணிட்டு போறதுனால அடுத்த வேலைக்கு இப்ப அவங்களே மறந்துடுவாங்க. லஞ்ச் 2 மணிக்கு பிரேக் விட்டுருப்பாங்க, 3 மணிக்கு ஷார்ட்டுக்கு போகணும். 2 to 2:30 வரைக்கும் கேட்கலாம், பட் 2 to 3 சாப்பிடணும்ல, நான் அவனும் சாப்பிடணும்ல. அதனால கூட்டு வாங்க பண்ணி முதல்ல சாப்பிட்டு பேசலாம் சொல்லி கூட்டிட்டு அப்படின்னா புலம்புறது அவ்வளவுதானே தவிர கட் பண்ணுன்றதுதான் இல்ல. அதான் நான் என்ன சொன்னேன், வேணும்ல அப்படிலாம் பண்ண. இப்ப நீங்க என்ன மாதிரி பண்ணி பாக்க ரொம்ப நாள் வன்மம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது இந்த டைம்ல என்னைய பார்க்கும்போது எனக்கே குத்தலாம் போல இருக்கு. நான் வந்து அவரு ஸ்டார்டிங்ல இருந்தே பாக்குறதுனால புரிஞ்சுக்கிட்டேன். லைக் அவரு எந்த மாதிரினா எந்த அளவுக்குன்னா மெத்தட் ஆக்டிங்கோட உச்சம். ஒரு இது கேரக்டருக்குள்ள போயிட்டாருன்னா நீங்க மறுநாள் கூப்பிட்டு வீட்லயே படுத்துட்டு இருந்தாலும் குரு அப்படின்னா சொல்லுங்க மசானி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் அவர். அந்த மாதிரி ஒரு சீரியஸா நான் வந்து நேத்துலாம் ஆக்சுவலி நாங்க வந்து இது ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தப்போ இட்ஸ் லிட்டரலி ஸ்டாண்டிங் லைக் தூள்பேட்ல எப்படி நிற்பா அந்த மாதிரிதான் வந்து அது அப்படின்னு நான் தான் அங்க
நீங்க குரு அர்ஜுன் இல்ல, அர்ஜுன் இல்ல, நீங்க குரு அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் கூட இன்னமும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் வேரியேஷன் குடுக்குறே தவிர, டோட்டலா அந்த கேரக்டர் இப்ப ஒன்ஸ் அந்த சீரிஸ் முடிஞ்சா மட்டும் தான் அதுல இருந்து வெளியில வந்து வேற ஒரு கேரக்டர். அப்ப அந்த மாரி பார்க்கலாம் நீங்க. ஓகே. இந்த இதுல ஹார்டிலியா பேட்டரியில பண்ணும்போது சித்தாவே இருந்தாரு. சித்தா இருந்தாரு. ஒரு இதுவா கம்ஃபர்ட் ஜோனா அந்த மாரி. ஒரு மாரி அந்த சித்தோட ஒரு குவாலிஃபிகேஷன் எல்லாமே நான் ஜெனரலாவே பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஆக்சுவலி என்னன்னா, நெறைய இடத்துல யூஸ் ஆகும். நம்ம போயிட்டு நடிக்கிறோம் அப்படின்னு இல்லாம, அவர் அதே மாரியே வந்து டயலாக மட்டும் பேசிட்டு போயிட்டா போதும். அது நடிக்கிற மாரியே தெரியாது. ரொம்ப நேச்சுரலா தெரியும். அதான் வந்து நான் சொல்லிட்டு இருப்பேன். ஏதோ ஒரு ரேபிட் ஃபயர் சில கேள்விகள் வச்சிருக்கேன், டக்குன்னு போயிடலாம். ஃபர்ஸ்ட் யாரு நீங்களே குரு போயிடலாம். கிட்ட போயிடலாம். கேட்டுக்கூடாது. உங்க ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கிட்ட இந்த வாய்ப்பை நம்ம எப்படியாச்சும் ஒர்க் அவுட் பண்ணிடணும், அதுக்காக நீங்க சொன்ன ஒரு பொய், எந்த டேரக்டர்னு கேட்க மாட்டேன், அந்த பொய்யை மட்டும் தான் நல்லா கேட்குறேன் இருக்கு சார். மாசுங்க. இல்ல இப்போ வரைக்கும் நம்ம ஹாட் ஸ்டார்லயா இருக்கட்டும், இல்ல எல்லாத்துலயுமே கதையை நரேஷன் பண்ணும்போது நம்மளே ஃபர்ஸ்ட் நம்மளை ஏமாத்திக்கணும்ல, இந்த கதை வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மைதான். ஓகே, நான் நம்புறேன். நான் அது நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் நம்மளை ஃபர்ஸ்ட் நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிக்கணும் இது சூப்பரா இருக்கு அப்படின்னு. அப்பதான் நம்ம அவங்களை கன்வின்ஸ் இப்ப முடியும். அவர் எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணாரு? இல்லைங்க, நேர்மையான பதில். நான் இந்த பதில் எதிரே பார்க்கல, ரொம்ப நேர்மையா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நீங்க அப்படியே ஒரு நேர்மையான பதில் சொல்ல போறீங்க. அதேதானா? அதே கேள்விதான். நீங்க சொன்ன ஒரு பொய், இந்த கேரக்டர்ல நம்ம பண்ணிடணும், நம்ம நடிச்சிடணும், இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்ம போய் சம்டைம்ஸ் சொல்லணும். வந்து அவங்க இப்போ ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லனா இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணியிருக்கோம், நாங்க பாத்தீங்களா? நான் வந்து ஆமா சார், நான் சூப்பரா பார்த்தேன், எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்க, இது எல்லாரும் சொல்ற பொய் தான் இது. இல்ல எல்லாரும் ஏங்க, நான் இப்ப அவங்க வந்து நெக்ஸ்ட் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா அந்த பொய்யில ஒரு உண்மை இருக்கணும்ன்ற மாதிரி எதையாவது வந்து பார்த்துட்டு வந்துருவேன். சார் அந்த இதுல அவங்க நம்பிடுவாங்க, ஓ இவங்க ஃபுல்லா பாத்துட்டாங்க போல அப்படின்னு. ஒரு வியர்டஸ்டான காம்ப்ளிமெண்ட் எனக்கு கிடைச்சது, நானே இதை எதிர்பார்க்கல, என்னது வியர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஷாக் ஆன மொமெண்ட். இந்த இப்போ மெத்தட் ஆக்டிங் நாங்கல்ல. இல்லைங்க, இத வந்து அவர் அப்படிதான் ஹம்பிளா இருப்பாரு. அவரு தன்னடக்கம். ஒரு நற்குணங்கள்ல இது ஒண்ணு. நிறைய லிஸ்ட் போட்டாங்கனால எனக்கு என்னன்னே தெரியாது, நான் அதெல்லாம் பண்ணல. இவன் இப்படி இருக்கணும்ன்றது மைண்ட் செட் பண்ணிப்பேன், அவ்வளவுதான். இவன் இதெல்லாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும்னு. ஆனா அது மெத்தட் ஆக்டிங்கா இருந்ததுன்னா எனக்கு தேங்க்ஸ் டு பார்ட்னி, அதை நோட்டீஸ் பண்ணி சொல்றதுக்கு. யார் சொல்லுவா அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம்? உங்களுக்கு அப்படி வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்? சம்டைம்ஸ் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல லைக் நமக்கு தெரியாது, ரேண்டமா யாராவது ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து இப்படி நடந்து போனீங்க, நீங்க நடந்து போனது நல்லா இருக்கு, நீங்க அப்படி உட்கார்ந்து நல்லா இருக்குன்னு, என்னடா அப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு காம்ப்ளிமெண்ட் நான் மறந்துறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். தூள்பேட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 4 days இருக்குமா ஷூட் போனது. 4 days முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று போயிட்டு இருந்தது. அதில் வந்து ஒரு சீக்வன்ஸில் வந்து ஓடணும். ஓகே, நான் போய் சொல்லுவேன், போய் எங்கே இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். பார்த்தோன்னே அவன் தெரிச்சுட்டு தேடிட்டு ஓடுவான். இப்படி ஓடும்போது ரொம்ப ரொம்ப ஓடிட்டாங்க போல இருக்கு. ஒரு 2 நாய் இருந்துச்சு, 2ஆ 3ஆன்னு தெரியல, 5 நாய் இருந்துச்சு. கடிச்சிருச்சு அவங்கள. காலில் ஆக்சுவலாக கடிச்சிருச்சு. எங்களுக்கு இது வந்து கடிச்சது தெரியாது, ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் பக்கத்தில் இல்லை, தூரத்தில் இருந்தேன். நான் கூட கலாய்ச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு, சரி கடிச்சிருக்காது அப்படின்னு நினச்சிட்டேன். டக்குன்னு ஒரு கலாய்ச்சிட்டேன். அப்புறம் இல்லை குரு கடிச்சிருச்சோன்னே எனக்கு என்னடா கடிச்சிருச்சுன்றாங்களேன்னு சொன்னோடனே போயிட்டாங்க. போயிட்டு ஊசி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் மறுபடியும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். அது வந்து நானாக இருந்தால் கூட கொஞ்சம் பயந்துருப்பேன், என்னடா நாய் கடிச்சிருக்கு, ஐயோ ஏதாவது ஆயிரும் அப்படிலாம் கூட யோசிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் அவங்க யோசிக்கல. வந்தாங்க, ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, அடுத்த சீக்வன்ஸில் நடிக்கிறாங்க. இன்னைக்கு காட்டுறாங்க, நல்லா பல்லு உள்ள வரைக்கும் போயிருக்கு. ஸோ குட். அதோட ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு. ஸ்டில் எஸ், அதுவும் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. மூவி ஷூட்ஸ்க்குலாம் வர போகிறாங்க. ஸோ இட்ஸ் அ குட் குவாலிஃபிகேஷன் இல்லையா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பொதுவாக இந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ண விரும்பல, பட் லைட்டாக அடிபட்டாலே ரேண்டிங் பண்ணக்கூடிய ஆள் நாய்க்கடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி வந்து நடிக்கிறாங்கன்னா பரவாயில்ல. உங்ககிட்ட ஒரு வியர்டான டேலண்ட் இருக்கு, அது உங்களுக்கு இருக்கு அப்படின்றது யாருமே இதுவரை கண்டுபிடிக்கல. பார்த்தீங்களா எவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்க பாருங்க. கமான், அந்த பதில் தான் எதிர்பார்க்கிறேன். அந்த ஆக்டிவிட்டியை பண்ணும்போது இப்படி ஒரு பாடுறது கேட்டா இவங்க பாடுறது நான் தானே சொல்றீங்க, நீங்க பாடுறது தானே சொல்றீங்க. சொல்லுங்க, அவங்க கேட்டாங்க. வியர்டான ஒரு ஆக்டிவிட்டி, உங்கள்ட்ட ஒரு டேலண்ட் இருக்கு இல்லங்க, மத்தவங்களுக்கு தெரியாது ப்ரோ. அதாவது உங்களோட டேலண்ட் மத்தவங்களுக்கு தெரியாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் அது. சாரி, இங்கிலீஷ் தெரியாது. சரி, அது என்ன டேலண்ட்னு சொல்லிருங்க.
இல்ல நான் பாடுறது கொஞ்சம் weird-ஆவே இருக்கும். அது வேற விஷயம். இல்ல நானு எங்கேயாவது அர்ஜென்ட்டா கிளம்பணும். நான் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல லாஸ்ட் மினிட்ல கிளம்புற ஒரு பெர்சன். ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னா 8 மணிக்காக இருக்கும். 7:55 வரைக்கும் தூங்கிட்டு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் கிளம்பி வர ஆள் நானு. ஆ அப்போ கார்ல வரும்போது மேக்கப் போட டைம் இல்ல. ஸோ லைட்டா டச் அப் பண்ணோம். என்ன வந்து கார ஓட்டிக்கிட்டே பக்கத்துல அசிஸ்டன்ட் கிட்ட குடுத்துட்டு, "எனக்கு குடுங்களேன், குடுங்களேன்னு" சொல்லி மேக்கப் இந்த மிரர்லயே மேக்கப் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஆக்சுவலி அது பண்ணக்கூடாது தப்பு. பட் ஸ்டில் அது வந்து வேற வழி இல்ல. எங்க அடிச்சிருவாங்களோன்னு உடனே அதுக்கு பண்ணக்கூடாது தப்புன்றீங்களே. ஆமா டிஸ்க்ளைமர் பண்ணக்கூடாது. போட்டுலாம். ஆமா ரொம்ப தப்பு. இதெல்லாம் நீங்க வந்து முயற்சி மேக்கப் பண்ணாதீங்க. போட்டுக்கொண்டே ஓட்டி கொண்டிருக்கும் பட்னி. படிங்க. ஐயோ! வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு. ஆமா. அதனால அது பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் சம்டைம்ஸ் நமக்கே தெரியாம ஏதாவது ஒரு சில தப்புகள் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி என்கிட்ட ஒரு வியர்டான ஹேபிட் அது. அதையும் நானுமே இல்ல பாட்டி என்ன இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கேட்டு மேக்கப் டச் அப் பண்ணிட்டு வந்துட்டு இல்லன்னா மேக்கப் இல்லாம போய் உட்காந்துடலாம் பரவாயில்ல அப்படின்னு யோசிப்பேன். பட் இருந்தாலும் வேற வழி இல்ல. சரி ஓகே பரவாயில்ல ரோடு காலியா தானே இருக்கு. அப்படின்னு டச் அப் பண்ணிட்டு அதான் என்னோட வியர்டஸ்டான. நீங்க நல்லா பேசிட்டே இருப்பீங்க. சடனா இதே இன்டர்வியூலயே அவருக்கு பசி வந்துருச்சு, தூக்கம் வந்துருச்சு. பசியும் தூக்கமும் சேர்ந்து வந்துருச்சுன்னா, நான் ஒரு மாரி பிஹேவ் பண்ணுவேன். இவரு எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னா, பக்கத்துல இருக்கவர போட்டு தாக்குவாரு, கலாய்ப்பாரு, மொக்க ஆமா. போட் எப்படின்னா நான் அதான் பேசிட்டே இருக்கேன்னா, போதும் பண்ணி அப்புறம் அப்படின்றாரு. என்ன கலாய்ப்பேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிருவேன். எக்ஸ்ட்ரீமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா. அது நான் அப்படியே ஓகே, ஓகே, ஓகேன்னு அப்படியே அப்புறம் அவரே வந்து "பாரதி இந்த மாரி இருந்துச்சு. எனக்கு பசிக்குது பாரதி" அப்படின்னா, "சரி வாங்க பாருங்க குரூப் போய் சாப்பிட்டுக்கலாம் முதல்ல" அப்படின்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் தெளிவாயிடுவாரு. ஆனா எனக்கு அதுக்கப்புறம் ஓகே தூக்கம் வருது. நான் ஏதாவது நார்மலாவே ஒரு 50% புலம்பிட்டே இருப்பேன். அப்ப இன்னும் எக்ஸ்ட்ரீம்ல புலம்புவேன். குரு இல்ல "போதும் பாட்டி வாங்க கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லி அத ஒரு ஒரு வழியாக்கி தான் நாங்க போவோம் அந்த மாதிரி. ஹார்ட்பீட்க்கு பயங்கரமான ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ வரைக்கும் இருக்காங்க. சீசன் முடிஞ்சிட்டாலும் பயங்கரமான ஆக்டிவ் ஆமா, ஆடியன்ஸ் obviously, இருக்கிறாங்க. obviously, நீ பிளாக் டீ-ஷர்ட் நீ ஏன்டா ரீனா பத்தி கேட்கல, நீ ஏன்டா அர்ஜுன் பத்தி கேட்கல அப்படின்ற மாதிரி என்ன திட்டுவாங்க. ஒரு 4 கேள்வி மட்டும் நான் டக்குன்னு போயிடுறேன். ஆக்சுவலா என்னன்னா, அவங்கள பத்தி எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குப்பா அப்படின்னு நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனுமோல் மேம். அப்சர்விங் குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்கும். ஓகே. இவன் என்ன பண்றான் ஸ்க்ரீன்லன்றத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சீன்லயே அவங்க இருக்க மாட்டாங்க. நான் அவங்க கூட பெருசா சீன் ஷேர் பண்ணதில்ல. ஆனா, நான் ஒன் சைடா ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருக்கேன் அப்படின்றத வந்து என் கூட பேசாமயே அவங்க ஃபர்ஸ்ட் நாளே சொன்னாங்க. நீங்க அந்த ஒன் சைடா போட்டிருக்கீங்க. அது ஒரு மாதிரி நல்லா பண்றீங்க அது. அது இன்டர்வியூலாம் சொல்லுங்க. இந்த மாதிரி போறேன்னு சொல்லுங்க. அப்பதான் ஆடியன்ஸுக்கு தெரியும் அப்படின்ற அந்த அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷீ இஸ் வெரி ஓப்பன். யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பர்சனல் கூட ஷேர் பண்ணுவாங்க. என்னையெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்கிட்டலாம் பர்சனல் சொல்லிட்டே இருப்பாங்க. லைக் அது ஒரு குட் குவாலிட்டி. ஓகே. நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து ஆக்சுவலி நம்மள ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுப்பாங்க. ரொம்ப எப்படி பெரிய ஆர்டிஸ்ட் நான் இப்படி அப்படின்லாம் கிடையாது. அட் தி சேம் டைம் ஒரு ஒரு லாங்குவேஜ் இப்போ நமக்கு வந்து என்னதான் அவங்களுக்கு தமிழ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங் வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ பெருசாலாம் தமிழ் தெரியாது. ஓரளவுக்கு பேசுவாங்க. ஆனா அது ஒரு இவ்வளோ பெரிய டயலாக் சடனா குடுக்குறப்போ, யாருக்கா இருந்தாலும் நமக்கு என்னதான் முன்னாடியே குடுத்திருந்தாலும் அந்த அந்த ஆன் ஸ்பாட்ல நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மாத்தி கீத்தி டயலாக் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓன் லாங்குவேஜ்ல இருக்கவங்களுக்கு தெரியாது. அதர் லாங்குவேஜ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு டப்புன்னு கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்ல. மேம் வந்து ரொம்ப கூலா அத நம்ம என்ன பேசுறோன்றத கேட்பாங்க. "என்ன பேசுன? நீ இப்படி பேசுறியா? சரி." அப்படின்ற மாரி கேட்டுட்டு திரும்ப அத போவாங்க. அந்த குவாலிட்டி எல்லாம் நான் மேம்ட்ட வந்து நெறைய கத்துக்கிட்டேன். நான் ஒரு ஒரு யாருக்கும் அவ்வளோ பெருசா தெரியாத குவாலிட்டின்னு நெனைக்கிறேன். ஓகே. தீபா பவுல். அவங்க ஸ்டார்ட்டிங்ல உள்ள வந்த கிராஃபுக்கும் அதாவது என் கூட ஃபர்ஸ்ட் ஆமா. 90கள்ல இருந்து சேர்ந்து பயணிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த கிராஃபுக்கும் இப்ப இருக்கிற அவங்க கிராஃபோட ஆக்டிங்கோட கிராஃபுக்கும் ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹர். ஓகே. நீங்க தீபா பாலு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஒரு நாளைக்கு வந்து நாங்க வந்து நெறைய சீன்ஸ் எடுத்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். லைக் அறக்க பறக்க நெக்ஸ்ட் டெலிகாஸ்ட்ன்னு சொல்லிட்டு. அது என்ன சீனா எவ்ளோ எவ்ளோ பெருசா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் பேக் டு பேக் அவங்களுக்கு சீன்ஸ் இருக்கும். லைக் ஒரு 8 சீன் ஒரு நாளைக்கு பிளான் பண்ணா 8 சீன்லயும் அவங்க இருக்கிற மாரி இருக்கும். அப்ப 8 சீனுக்கும் உட்கார்ந்து மிடில்ல ரெடி ஆயிட்டு இருக்க டைம்லயே உட்கார்ந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு அங்க வந்து ஸ்டக் ஆகாம ஷீல் டூ. லைக் இட்ஸ் நாட் ப்ராம்ப்ட் அட் ஆல். ப்ராம்ப்ட் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து கன்டினியூஸா அத அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து ஆரம்பத்துல ஒரு ஒரு பிளேஃபுல்னஸோட ஒரு விஷயம்லாம் இப்போ அதெல்லாம் பயங்கர சீரியஸா டெடிகேட்டடா அதான் எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி ஷீ இஸ் வெரி குட் அட் இட். சாருகேஷ். சொல்லுங்க. சொல்லுங்க. வெரி ஃப்ரெண்ட்லி. நான் மாமேன்னு தான் கூப்பிடுவேன்.
அர்ஜுனுக்கு அர்ஜுனை தாண்டி அவரால் சில விஷயங்கள் பண்ண முடியுன்றதை நான் நம்புகிறேன். ஓகே. அதுக்கு சீக்கிரம் அவர் அதை ப்ரூவ் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். ஸோ இஸ் சச் அ குட் ஆர்டிஸ்ட். ரொம்ப ரெஸ்பெக்டபிள் பர்சன். லைக் நிறைய பேருக்கு ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே எப்படி சொல்லலாம், அந்த ஈக்குவலான ரெஸ்பெக்ட்னு தெரியுமா, அந்த ரெஸ்பெக்டை வந்து ரொம்ப அழகாக கொடுப்பாரு. ரொம்ப கைண்டான ஒரு பர்சன். லைக் நீங்கள் ஃப்ரேமில் வந்து அர்ஜுனை ஒரு விதமாக பார்ப்பீங்க, பட் ஆனால் அதை விட ரொம்ப 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 டவுன் டு எர்த்தான ஒரு பர்சன். லைக் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப கைண்ட் அவர். ஓகே. நீங்க ஹார்ட் பீட் பத்தி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஹார்ட் பீட் எதனால தான்ப்பா இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா, நீங்க என்ன பதில் சொல்வீங்க? என்ன ரீசன் சொல்வீங்க? அது ஷியாமண்ணாவுக்கும் முக்கியமாக ராஜா சார் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 எபிசோட்ஸ் பண்ண போகிறாங்க. எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் தான் மோஸ்ட்லி. லைக் எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப்பில் பண்ணியிருந்தாலுமே ஓடிடிக்கு நான் ஃப்ரெஷர், தீபாபாலும் ஓடிடிக்கு ஃப்ரெஷர். பாட்னியாக இருக்கட்டும், பாட்னி கூட ஒரு சில ஓடிடியில் பண்ணியிருக்காங்க. நாகால முன்னாடி பண்ணியிருந்தாங்க. வேற மாதிரி இல்லை, அது இதுக்கப்புறம் தான். ஓகே. எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தான். ஸோ அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான டீமுக்கு காசு போட்டு நான் இறங்குறேன்டா அப்படின்னு முடிவு பண்ண ராஜா சார் ஆரம்பிச்சு, கேஸ்டிங் ப்ராப்பராக சூஸ் பண்ண ஷியாமனால் ஆரம்பிச்சு, ரைட்டிங்கை எல்லாருக்கும் ஈக்குவலாக, அதாவது ஹார்ட் பீட் சீரீஸில் மட்டும்தான் நீங்கள் இந்த கேரக்டரை தவிர எல்லா கேரக்டரும் இந்த கேரக்டர் தான் சூப்பராக ஹிட் ஆச்சுன்னு இருக்காது. எல்லா கேரக்டருமே ஹிட் ஆயிருக்கும். ரவி அனிதா எவ்வளோக்குள்ள லவ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு தான் அர்ஜுன்டீனா லவ் பண்ணுவோம். அர்ஜுன்டீனாவும் என்ன கூட லவ் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஸ்கோப் இருக்கும். ராக்கிக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும், குணாவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும், சினிமா டாக்டர்னு. ஸோ அந்த ரைட்டிங்கில் ஆரம்பிச்சு, அப்துல் சார் டைரக்ஷனில் ஆரம்பிச்சு, எல்லாமே ஒரு முழுமையாக இருந்தது. அது இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் திங். சேம்ங்க. எதுவுமே எல்லாமே அவர் அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதனால நான் அது எதுவுமே சொல்லி அதே சேம். ஓகே. 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஆர்ட்லி பேட்டரிக்கு வாழ்த்துக்கள். நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வேற என்ன லைனப்ஸ் இருக்கு உங்களுக்கு? படம், அடுத்து சீரீஸ் அந்த மாதிரி? வாய் முகூர்த்தம் சீக்கிரம் பழிக்கட்டும். கண்டிப்பா நடக்கும் கொடுத்துருவோம் உங்களுக்கு. கண்டிப்பா. இல்ல அதான் தூள் போயிட்டு இருக்கு. இப்போ ஹார்ட்லி பேட்டரி வேற ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மக்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கண்டிப்பா வரும் நம்புறேன். ஓகே. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் அமேசான் பிரைமும் நெட்ஃபிளிக்ஸும் பாக்கி இருக்கு. அதுலயும் வரது பார்க்கலாம். ஆமா. தேங்க்யூ so much. ஆல் தி பெஸ்ட் டு யூ டூ. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.